ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அனிஷா தமிழ் கஃபே. நம்ம இன்றைக்கி பொடி இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக இட்லி பொடி அரைச்சி அதுக்கப்புறம் தான் பொடி இட்லி பண்ண போகிறேன். இப்போது இட்லி பொடி அரைக்கிறதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இப்போ 2 டம்ளர் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்தும் எடுத்துக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 20லேருந்து 25 வரமிளகா, அப்புறம் 1/2 கப் எள்ளு. நீங்கள் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணலாம், கருப்பு எள்ளு யூஸ் பண்ணலாம். 1 கொத்து கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு வெறும் கடாயில் உளுந்தை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது உளுந்து வறுப்பட நல்லா உளுந்தோட வாசம் வரும். நீங்கள் அதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணணும். பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ வேறு இதில் மாற்றிட்டு இப்போ பச்சரிசி நான் வதக்கிக்க போகிறேன். நல்லா பொரியட்டும். பாதி வதங்கும் போதே நம்ம வரமிளகா இதில் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா நீங்கள் தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப காரில் அடிக்கும், வீட்டில் இருக்க முடியாது. அதுக்காக நீங்கள் அரிசி கூட வதங்கும் போதே சேர்த்து வதங்கினீங்கன்னா அரிசியும் பாதி வதங்கிடும், வரமிளகா வதங்கிடும். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டில் எள்ளு போட்டுட்டு எள்ளு பொடியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதத்துக்கு ஏற்ற மாதிரி வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் ஆற வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணதில்லை. அந்த கடாய் சூடாக இருக்கும்ல, அதில் நம்ம உப்பு எவ்வளோ வேணுமோ அந்த உப்பு அதில் போட்டுட்டு இந்த கடாயிலேயே கொஞ்சம் வதக்கிக்கலாம். பெருங்காயம் அது கூட ஆட் பண்ணிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பொடி இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பொடி இட்லி பண்ணுறதுக்கு மினி இட்லி தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய இட்லியில் கூட பண்ணலாம். அது பெரிய இட்லியை பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டு அதுலேயும் பண்ணலாம். நீங்கள் மினி இட்லியில் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இதெல்லாம் கடிப்படும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் 1 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இட்லி பொடியை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த இட்லி பொடி இப்போ இந்த எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் இப்போ 4 டீஸ்பூன் இட்லி பொடி எடுத்திருக்கேன். 2 ஈடு தான் இட்லி ஊற்றிருக்கேன். அதனால் 4 டீஸ்பூன் இட்லி பொடி போதும். போட்டு இட்லி பொடி நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இட்லி ஊற்றி வச்சுருக்கோம்ல, அந்த இட்லி இதில் போட்டுட்டு நல்லா இதிலே வடச்சட்டிலே பரட்டிக்கோங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி இறக்குனா டேஸ்டியான மினி இட்லி ரெடி ஆயிரும். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட இது ரெடி பண்ணி தரலாம், சிம்பிளாக பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விட்றது கூட நீங்கள் கொடுத்து விடலாம். இது கெட்டும் போகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.